எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நாம் 12வது மகானாகிய கோரா கும்பார் என்பவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். பக்தியிலே பல வகை உண்டு. அதிலே உடலால் பக்தி, மனதால் பக்தி, ஒரு காரியம் செய்வதிலே உள்ள பக்தி, அடுத்தது தொண்டர்களை வணங்கி தொண்டர்களுக்கு பணிவிடை பண்ணக்கூடிய பக்தி. இப்படி பகவானுடைய பக்தி செய்வதில் பல வகை உண்டு. மனதால் பகவானை நினைத்து, அறிவுபூர்வமாக பகவானை நினைத்து பகவானோடு ஐக்கியப்படுபவர்கள் ஞானிகள் என்றும் மகான்கள் என்றும் பாராட்டப்படுகிறார்கள். அவர்கள் மனதளவில் பகவானை கண்டு ரசித்து பகவானோடு ஒன்றி விடுபவர்கள். இவர்களை நாம் ஞானிகள் என்றும் மகான்கள் என்றும் போற்றுகிறோம். அவர்கள் பெற்ற ஞானத்தை இந்த உலகத்துக்கு வழங்குகிறார்கள். இது ஒரு வகையான பக்தி. அடுத்த பக்தி தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு பகவானிடம் பக்தி செலுத்துவது. இந்த உடல் என்பது பகவான் கொடுத்த ஒரு சொத்து. அதை பகவானுடைய காரியங்களுக்கு ஒப்படைப்பது அல்லது பகவானுக்கே ஒப்படைப்பது என்று பல்வேறு வகையாக உடலை வருத்தி கொண்டு விரதங்களோ அல்லது பகவானுக்காக இந்த உடம்பை அர்ப்பணிப்பது, இது ஒரு வகையான பக்தி. இன்னொரு பக்தி, பகவான் கொடுத்த இந்த பேச்சை, நாக்கை பகவானை நோக்கி திருப்புவது, பகவானுடைய நாமாவளியை பாடி பகவானுடைய லீலா வினோதங்களை அனுபவித்து அதை ஆடி பாடி மகிழ்வது. இன்னொன்று, பகவானை விட பாகவதர்களுக்கு சேவை செய்வதே உயர்ந்தது என்ற கருத்திலே பகவான் மீது பக்தி இருந்தால் கூட பாகவதர்களுக்கு பணிவிடை செய்து பாகவதர்களுடைய அபிமானத்தை பெற்று பகவானுடைய மெய்யடியார்களுக்கு தொண்டு செய்வதே வாழ்க்கையை நிச்சயமாக கொண்டு செலுத்தக்கூடிய பக்தி. இப்படி பக்தர்கள்ல பல வகையான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் பகவான் அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடி அல்லது சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இதே நிலையை நாம் தமிழ்நாட்டில் உள்ள பல மெய்யடியார்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அதே போன்று வடதேசங்களில் உள்ள பல மகான்களுக்கும் இதே சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எதுக்காக சொல்றேன்னா, பக்தி என்பது பொதுவானது. அது ஜாதி, மதங்கள், மனிதர்கள் அதெல்லாம் தாண்டியது. எல்லா உயிரினங்களுக்கும் பக்தி இருக்கும். மனிதன் மாத்திரம் அதை பிரித்து கொள்கிறான். தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய நாட்டம் எதுல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மனிதன் பக்தி செலுத்துவதிலே வேறுபடுகிறான். அதே மாதிரி இந்த மகான்களுடைய சரித்திரங்கள், மெய்யடியார்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது பெயர் தான் மாறுமே தவிர எல்லா இடங்களிலும் சம்பவங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது குணாதிசயத்தை அடிப்படையாக கொண்ட பக்தி. ஒருவர் உடலை வருத்த விரும்பாதவர் மனதை பகவானிடம் செலுத்தி பகவானோடு ஐக்கியமாவார். மனதை செலுத்த முடியாதவர்கள் உடலை வருத்தி பகவானை
நினைத்து பகவானோடு ஒன்றுபடுவார்கள். உடலையும் வருத்த முடியாமல் மனதையும் செலுத்த முடியாமல் வாயினால் பகவானை பாடி பகவானுடைய லீலா வினோதங்களை பாடி ஆடி அனுபவித்து அவரோடு செய்வார்கள். சில பேர் சரீரத்தினால் பகவானுடைய காரியங்களிலே ஈடுபட்டு ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்றது, இது மாதிரி செய்து கொண்டே பகவானை பற்றி சோஸ்திரம் பண்ணி பகவானுடைய நினைவிலேயே பகவானுடைய காரியங்களை செய்து பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள். சில பேர் பகவானுக்கு செய்யக்கூடிய பண்டு செய்யக்கூடிய மெய்யன்பர்களுடைய அவருடைய காரியங்களை செய்வார். இன்னும் சில பேர் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு அதிலேயே பகவானை அனுபவிப்பார்கள். இப்படி பக்தி செய்ததில் பல வகைகள் உண்டு. எல்லா வகையும் ஒரு பொங்கு போல நதி சமயவனும் நதிகளெல்லாம் ஒன்றாகி சேர்க்கின்ற கடலேன்னு வள்ளலார் சொல்லுவார். பல சமயங்கள் பல வகைகளை சொன்னால் கூட எல்லா நதிகளும் கடலில் போய் சேர்வது போல பகவானை அடைவதற்கு பல மார்க்கங்கள் உண்டு. அதே போன்று பக்தி செய்வதிலும் பல வகைகள் உண்டு. இது அவரவர்கள் குணாதிசயங்கள் அவரவர்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் வாழ்க்கை அமைந்ததற்கு தகுந்த மாதிரி அமையும். இதில் வடதேசத்தில் உள்ள நாம் கோராகும்பர் என்ற கோராகும்பருடைய சரித்திரத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். கோராகும்பர் என்பவர் பேரு கோரா. கும்பார் என்பது அவருடைய இனத்தை குறிக்கும். அதாவது அவருடைய குயவர் தொழில் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் செய்யக்கூடியதை தொழிலாக கொண்டவர் கோரா. இந்த கோராகும்பர் தந்தை பெயர் அன்னையா, தாயார் பெயர் சத்தியவதி. இவருடைய ஊர் பண்டரிபுரத்துக்கு அருகிலே உள்ள தோடகிபுரம்ங்கிற ஊர். அந்த ஊர் நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த ஊர். அந்த ஊரிலே இவர்களுக்கு 2 குழந்தைகள். ஒருவர் கோரா, அடுத்தாற்போல் அவருடைய தம்பி எற்றண்ணான்னு பேர். இவர்கள் இருவருமாக சேர்ந்து நன்றாக வளர்ந்து வருகிறார்கள். அந்த கோரா இளமையிலேயே பக்தி உள்ளவர். தன்னுடைய தந்தைக்கு அனுசரணையாக மண்ணை பிசைந்து மண்பாண்டங்கள் செய்து அதை வியாபாரம் செய்து பானைகள் எல்லாம் செய்து வியாபாரம் செய்து பிழைத்து வருகிறார்கள். இந்த கோராவுக்கு சிறு வயது முதலேயே பக்தி ஜாஸ்தி. அந்த பண்டரிபுரத்தை சேர்ந்த பாண்டுரங்கன் மீது பக்தி கொண்டவர். ஆகவே இவர் தான் தொழில் செய்யும் பொழுதே பகவானை நினைத்து கொண்டு மண் பிசையும் போது, நமக்கு இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை, அதாவது மண்ணை திரட்டி களிமண்ணை திரட்டி அதில் நீரை ஊற்றி கால்னால மிதிப்பார்கள். மிதித்து அந்த மண் ஒரு பக்குவமாக குழைவாக வந்தவுடன் அதற்கென்று ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் அந்த மண்ணை பிசைந்து அந்த மண்ணை உருட்டி அதை ஒரு தடி மாதிரி இருக்கும், அதை வைத்து கொண்டு அதை அந்த சக்கரத்தை சுழற்றி விட்டு அந்த தடியினால் அதை ஒரு தேவையான பாத்திரங்களாக பாண்டங்களாக தயார் பண்ணுவார்கள். இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கே இப்போ வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்படி இதுதான் அவர்கள் அப்போ இந்த மண்பாண்டங்களை வெற்று அவர்களுடைய ஜீவனம் நடக்கும். இவர் மண் மிதிக்கும் போதோ அல்லது பாண்டங்கள் செய்யும் பொழுதோ பகவானுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டே இருப்பார்.
அந்த நாமாவளியை சொல்லும்போது இவர் தன்னை மறந்து கால் அந்த மண்ணை மிதித்து கொண்டிருக்கும். வாய் பாண்டுரங்கனுடைய விட்டல விட்டல பாண்டுரங்கா 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 பண்டரிநாதா பண்டரிநாதா என்று சொல்லி அந்த பண்டரிநாதனுடைய லீலைகளை மனதுக்குள்ள நினைத்து கொண்டே செய்வது இவருடைய வழக்கம். ஆனால் இவருடைய தொழில் அப்படி. அதனால தனியாக பூஜை செய்வதற்கோ அல்லது தனியாக இது ஒரு பூஜையை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் தான் செய்யும் தொழிலுக்கு இடையிலேயே மெய் மறந்து பகவானை நினைத்து கொண்டு இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வருகிறார். தக்க பருவம் வருகிறது. அப்பொழுது அவருடைய உறவினர்களாகிய உறவினர் பத்மாவதி என்பவரை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். காலம் ஓடுகிறது. பத்மாவதியோடு இல்லறம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் தன்னுடைய பண்பாட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். சில நாட்களிலே அவருடைய தாய் தந்தையர்கள் இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். இப்பொழுது கோரா கும்பார்ங்கிறது அவருடைய இனத்தை குறிப்பது. குயவர் இனத்தை சேர்ந்தவர். அதனால கோரா கும்பார் என்று அழைப்பார்கள். கோரா என்பது அவருடைய பெயர். கோரா அவர் மனைவி பத்மாவதி, கோராவுடைய தம்பி எற்றண்ணா, 3 பேருமாக ஜீவனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மண்பாண்ட தொழிலை செய்து. ஒரு நாள் இந்த மண்பாண்டங்களை சுடுவதற்காக பக்கத்தில் அடுப்பு இருக்கும். அந்த அடுப்பிலே பூனை குட்டி போட்டு விட்டு அந்த அடுப்புகளுக்குள்ள, ஏன்னா அந்த பூனை குட்டி போடுவதற்கு இடம் ஒரு அந்த பத்திரமா அந்த இடம் இருந்ததுனால அந்த அடுப்பில் பூனை குட்டி போட்டு கொண்டு குட்டியோடு இருக்கிறது. எற்றண்ணா கோராவுக்கு உதவியாக இருப்பார். அந்த அடுப்பை மூட்டி சூடு செய்து விறகெல்லாம் வைத்து சூடு செய்தவுடனே அதில் இருந்த பூனைக்குட்டிகள் எல்லாம் கதறி இறந்து விடுகிறது. இதை பார்த்த கோரா தன்னுடைய சகோதரனாகிய எற்றண்ணாவை கடிந்து கொள்கிறார். பார்த்து செய்யக்கூடாதா, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் பார்க்கக்கூடாதா என்று. எற்றண்ணா தன்னுடைய தவறுக்கு வருந்துகிறார். கோரா சமாதானம் செய்தாலும் அவருடைய மனசு கேட்கவில்லை எற்றண்ணாவுக்கு. இது மகா பாவம் ஆயிற்றே, ஒரு ஆயிலா ஜீவராசியை என்னுடைய அஜாக்கிரதையினால் நான் கொல்லும்படி ஆகிவிட்டதே என்று கூறி இதற்கு பிராயசித்தமாக நான் கங்கையில் நீராடி வருகிறேன் என்று சொல்லி வடதேச யாத்திரைக்கு சென்று விடுகிறார். இப்பொழுது பத்மாவதியும் கோராவும் தனியாக குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளடைவிலே இவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. இவர் வழக்கம் போல தன்னுடைய மண்ணை பிசைவது, தன்னை மறந்து பகவானுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டு தன்னுடைய கால்களால் மண்ணை பிசைந்து அது பக்குவமானவுடனே அதை இந்த சக்கரத்தில் வைத்து சுற்றி பாண்டங்கள் செய்து சூடு பண்ணி இது இவருடைய பணி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மாலை நேரம், இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், முதல் நாள் மாலையே அந்த மண்ணை பசஞ்சு பக்குவப்படுத்தி எடுத்து வைத்து விடுவார்கள். அடுத்த நாள் காலம்பரை சக்கரத்தில் செய்து அதை அந்த அடுப்பில் வைத்து சுட வைத்து பாண்டங்கள் தயார் பண்ணுவார்கள். ஒரு நாள் மாலை நேரம் இவர் எல்லா மண்ணையெல்லாம் சேகரித்து பிசைந்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். தண்ணீர் ஊற்றி ஊற்றி ஆடி அதை கால்களால் மிதித்து கொண்டு
பகவானுடைய நாமாவளியை பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி பத்மாவதியானவள், பத்மாவதி சமையல் கட்டில் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த குழந்தையானது தவழ்ந்து வந்து தவழ்ந்து வந்து அந்த மண் பிசைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மண் கலவையிலே வந்து உள்ளே வந்து விடுகிறது. கோரா தான் பணி செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய உடல் தானாக காலை மிதித்து கொண்டு மண்ணை பிசைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனம் பகவான் பாண்டுரங்கனிடம் இருக்கிறது. ஆகவே பாண்டுரங்கனை நினைத்து கொண்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டல விட்டல பாண்டுரங்கா என்று மனம் சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு காலை மிதித்து கொண்டிருக்கிறார். இந்த தவழ்ந்து வந்த குழந்தை அந்த மண் குவித்து வைத்து கொண்ட குவியலிலே வந்து அழுகிறது. இந்த குழந்தையை மிதித்து மண்ணோடு மண்ணாக குழந்தையை மிதித்து கொன்று விடுகிறார். இந்த குழந்தை அலற சத்தம் கூட அவருக்கு கேட்கல. இவர் தன்னை மறந்து அது மண்ணோடு மண்ணாக அந்த குழந்தை கலந்து விடுகிறது. இந்த பத்மாவதியானவள் சமையலுக்கு இடையே குழந்தை பக்கத்தில் இருந்ததே காணமே என்று பார்க்க வந்தால் இந்த குழந்தை கை காலெல்லாம் நசுங்கி மண்ணோடு மண்ணாக இருக்கிறது. உடனே அலறுகிறாள், குய்யோ முறையோ என்று கத்துகிறாள். பக்கத்தில் உள்ள எல்லாரும் ஓடி வருகிறார்கள். அப்பொழுதுதான் இவர் சுய நினைவு திரும்புகிறது. கோராவுக்கு பார்க்கிறார், தன்னுடைய குழந்தை ஒரு வயது அல்லது ஒரு வயது குழந்தை, 1.5 வயது குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சின்ன பின்னமாகி இருக்கிறது. அந்த மண் கலவையோடு இவர் கால்களால் மிதிப்பட்டு குழந்தை சடலமாகி இருக்கிறது. பெற்ற தாய் அல்லவா, தூக்கி வைத்துக் கொண்டு கதறு என்று கதறுகிறாள். அப்பொழுது தன்னுடைய கணவனை நிந்திக்கிறாள். எனக்குமே குழந்தைகளுக்கு வந்து பெண்களுக்கு கணவன் மீது பக்தியும் பாசமும் இருக்கும். குழந்தை என்று வந்து விட்டால் கணவன் 2வது மிச்சம்தான். அவர்கள் குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், எத்தனை வயசு ஆனாலும் சரி. அப்படி இருக்கும்போது இப்படி குழந்தையை பக்தியின் காரணமாக ஒரு குழந்தை வருவது கூட தெரியாமல் அதை போட்டு மிதித்து இப்படி கண்ணு முன்னாலேயே தானே கொன்று விட்டாரே என்ற ஆத்திரத்தில் தன்னுடைய கணவனை வசைபாடுகிறாள். என்ன பைத்தியமா உங்களுக்கு? இப்படி என்ன பக்தி? ஒரு குழந்தை வர்றது கூட தெரியாம, அதுவும் வந்தது தெரியாதது போற கூட தவறில்லை, அதே குழந்தையை உங்களுடைய காலால் மிதித்து சித்திரவதை செய்து இப்படி கொன்னுட்டீங்களே என்று பெற்ற பாசத்தால் கணவனை கடுமையாக கடிகிறாள். ஊராரும் சேர்ந்து கொள்கிறார்கள். வந்தவர்களும், என்னையா இப்படி கண்ணு தெரியாம இப்படி ஒரு பக்தியா? என்னதான் பக்தி என்று இருந்தாலும் ஒரு குழந்தை வர்றது கூட தெரியாம நீங்க இப்படி நடந்துக்கலாமா? இது என்ன பக்தியா என்று பல வகையான சாடர்கள். இவருக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்த உடனே இவர் வாக்குவாதம் பண்றார். இதெல்லாம் சராசரி குடும்பத்தில் நடக்கக்கூடியது. நீ குழந்தைய விட்டு அப்படி என்ன உனக்கு சமையல்? நீ குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டாமா? இப்படி என்று கணவன் மனைவிக்குள்ள உள்ள சர்ச்சை நடக்கிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையிலே இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அந்த சக்கரத்தை சுற்றுவதற்காக ஒரு கைத்தடி மாதிரி இருக்கும், அதை வைத்துக்கொண்டு தான் வேகமாக சக்கரத்தை சுற்றுவார்கள்.
அந்த சக்கரத்தை சுற்றக்கூடிய கைத்தடியை எடுத்துக்கொண்டு வேகமாக தன்னுடைய மனைவியாகிய பத்மாவதியை அடிக்க போறார். அப்ப பத்மாவதிக்கு கோபம் வருகிறது. நீங்க பண்ணதே தப்பு, குழந்தையும் கொன்னுட்டு என்னுடைய குழந்தையை பறி கொடுத்து விட்டு நான் சோகத்தில் இருக்கேன், என்ன நீங்க அடிக்க வரீங்களே, என்னை தொடாதீர்கள், பாண்டுரங்கன் மீது ஆணைன்னு சொல்றார். உடனே தடியை கீழே போட்டு விட்டு தன்னுடைய நினைவுக்கு திரும்புகிறார். உடனே தன்னுடைய தவறுக்கு வருந்துகிறார். உண்மைதானே, அவ பெத்தவ, அவருடைய குழந்தைய நாம பக்தியின் காரணமாக நம்ம மயக்கத்துல பாண்டுரங்கன் மீது உள்ள பக்தியில கவனிக்காம நாம தவறு பண்ணிவிட்டோம். ஆனால் இப்பொழுது பாண்டுரங்கன் மீது ஆணைன்னு சொல்லிட்டாலே, ஆகவே நாம் இவளை தொடக்கூடாது என்று தொடாமல் தானே சமையல் பண்ணிக்கொண்டு, ஏன்னா அவ தொடக்கூடாதுன்னு சொன்னதுனால, அவ தொடக்கூடாதுன்னு சொன்னதுனால, அது பாண்டுரங்கன் மீது ஆணைன்னு சொன்னதுனால நாம் மனைவியும் தொடக்கூடாது, அவள் தொட்டு சமைத்து சாப்பிடவும் கூடாதுன்னு இவரே தனியாக சமைத்து சாப்பிட்டு கொண்டு வழக்கம் போல இவர் மண் பேசுவார். பகவான் நினைத்து கொண்டு இப்படியே ஒட்டு உறவு இல்லாமல் சில காலம் ஓடுகிறது. கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தா என்ன தோணும்? அந்த மனைவிக்கு இப்படி இவரோட பேசாமலே தன்னுடைய ஸ்பரிசமும் படல, தான் தொட்டதை சாப்பிட மாட்டேங்கிறார், தண்ணீர் கூட கையினால குடிக்கிறது இல்லை. இதே மாதிரி திருநீலகண்டருடைய இதுல வரும். ஆகவே தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, ஆகவே இவளுக்கு மனசு கேட்கல, தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போறான். நான் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிறந்த வீட்டுக்கு போய்விட்டால் இவர் வழக்கம் போல தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் இவருக்கு பகவான் மேல உள்ள பக்தி குறையவில்லை, இறைவனை குறை சொல்லவில்லை, பகவானே நினைத்து கொண்டு இவர் பற்றுதல் இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பத்மாவதி அங்கே போனவள் சில நாட்கள் இருந்துவிட்டு தன்னுடைய தகப்பனாரிடம் ஒரு நாள் சொல்கிறாள், அப்பா, ஏதோ அவர் பத்தி உங்களுக்கு தெரியும், பகவான் மேல உள்ள பக்தியில அவரும் வேணும்னே தன்னுடைய குழந்தைய செய்யவில்லை, ஏதோ தன்னுடைய பக்தி மயத்துல அதுல இருந்த அதுல ஒரு பித்தர் மாதிரி தன்னுடைய நிலை மறந்து இப்படி செஞ்சிட்டாரு, நானும் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் இப்பொழுது அவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவரே சமைத்து சாப்பிட்டு கொண்டு வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் தொடக்கூடாதுன்னு ஏதோ கோபத்தில் சொன்னதுனால, பாண்டுரங்கன் மீது ஆணைன்னு சொன்னதுனால என்னோட எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கார். எங்கள் குடும்பத்துக்கு வம்சமே இல்லாமல் போய்விடும். ஆகவே என்னுடைய தங்கையை நீங்கள் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தால், என்னோட தங்கை என்னை விட கொஞ்சம் பொறுமையானவ, ஆகவே அவருக்கும் உதவியா இருக்கும், என்னை இனிமேல் அவர் தொட போறதில்லை, அதனால நீங்க அவரை சமாதானம் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே பத்மாவதியுடைய தந்தை, அதாவது மாமனார், போய் கேட்கிறார். இவர் மறுத்து விடுகிறார். இல்லை, நான் இல்லறதுக்கு தகுதியானவன் கிடையாது, எனக்கு பகவானோட இப்போ என்னுடைய காலம் இதாகிவிட்டது, ஆகவே இனிமேல் எனக்கு இந்த இல்லற பந்தத்தில் எனக்கு நாட்டம் இல்லை. அதோட அவள் வாயினால் சொன்ன ஒரு வாக்கு எனக்கு பண்டரிநாதனே சொன்னதாக தோன்றுகிறது, ஆகவே வேண்டான்ட்டு இருக்கார். உடனே சில பக்தர்கள், பக்த கோஷ்டி இந்த பத்மாவதியுடைய ஊருக்கு வருகிறார்கள். அவர்களிடம் சொல்லி பத்மாவதியுடைய தந்தை வருத்தப்படுறார். என்னுடைய மாப்பிள்ளை ஆகிய கோரா தனியாக கஷ்டப்படுறார், என்னுடைய இரண்டாவது பெண்ணை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அவர் வேண்டாங்கிறாருன்னு நாங்கள் போய் சொல்கிறோம் என்று சொல்லி இவர்களெல்லாம் போய்
கோராவை சமாதானப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு எத்தனை நாள் இப்படியே நடக்க முடியும்? உங்களுக்கு ஒரு பெண்ணுடைய உதவி வேண்டாமா? ஆனால் அவளுடைய தங்கை பொறுமையானவ, ஆகவே அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள். உடனே அடியார்கள் சொன்னதனால் கோரா சம்மதிக்கிறார். இரண்டாவதாக பத்மாவதியுடைய தங்கையை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, திருமணம் செய்து வைத்து வீட்டுக்கு அனுப்பும்போது பத்மாவதியுடைய தந்தை கோராவை தனியாக அழைத்து, ஏற்கனவே நீங்க முதல் மனைவியோடு நன்றாக தான் கொடுத்தனம் பண்ணீங்க, ஏதோ வாக்குவாதம் ஆயிடுத்து, இரண்டாவது பெண்ணையும் தருகிறேன், ஆனால் நீங்கள் இருவரையும் சமமாக நடத்த வேண்டும்னு சொல்லுகிறார். சத்தியம் பண்ணி கொடுங்கிறார். ஏன்னா ரெண்டாவது மனைவி அவன் மேல மூத்தவ மேல தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டார். ரெண்டாவது மனைவிய திருமணம் செய்த உடனே இவன் மேல ரொம்ப பரிவு ஏற்பட்டு அவளை வெறுத்தா மறுபடியும் இந்த மூத்த பெண் பத்மாவதி தன்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவாள்ங்கிற பயத்துல இருவரையும் நான் சமமாக நடத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கிறார். பாண்டரங்கன் மீது சத்தியம், இருவரையும் சமமாக நடத்துகிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு பத்மாவதியையும் அவருடைய சகோதரையும் அழைத்து கொண்டு இங்க வந்துடுறார். வந்து இவர் வழக்கம் போல இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். பத்மாவதி என்னுடைய தங்கை ஒரு நாள் இவரிடம் கூடுவதற்காக அவரை நாடுகிறார். அப்பொழுது இவர், நான் உன்னுடைய தந்தைக்கு இருவரையும் சமமாக நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன், ஆகவே உன்னுடைய அக்கா பத்மாவதியிடம் எப்படி நடந்து கொள்கிறனோ அதே மாதிரி தான் உன்னை நடந்து கொள்வேன், உன்னையும் தொடமாட்டேன்னுறார். பத்மாவதியுடைய தங்கை பத்மாவதிட்ட சொல்லி அழறா, நீ ஏதோ கணவர்கிட்ட சண்டை போட்டதுனால ஒன்னா நீ வாக்கு கொடுத்துவிட்ட என்ன தொடக்கூடாதுன்னு. அப்பா ஒரு பக்கம் இவரிடம் சத்தியம் வாங்கி கொண்டு ரெண்டு பொண்ணையும் சமமாக நடத்தணும், அவர் இதை எப்படி பத்மாவதியை நடத்துகிறானோ அதே மாதிரி உன்னையும் நடத்துவேன்னு சொல்லி என்னையும் தொடாமல் அவரே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நாசம் செய்தான்னு இவர்கிட்ட சத்தம் போடுறார். இரண்டு மகள்மாக போய் தந்தையிடமும் சத்தம் போடுறாங்க, நீங்கள் ஏன் இப்படி ஒரு சத்தியம் வாங்கினீங்க? பொழுது அவர் சொல்றார், நான் வேணும்னு அப்படி சத்தியம் வாங்கல, தற்செயல நான் மனைவி ரெண்டு பெண்களுக்கு கொடுத்ததுனால இரண்டு பேரையும் சமமாக நடத்தணுங்கிற சாதாரணமாக சொன்னேன், அதற்கு இவர் இப்படி அடுத்தடுத்து கொண்டு என்னை தொடாமல் இருந்துட்டாருன்னு இப்படி சத்தம் போட்டு வந்துட்டாங்க. அப்பொழுது அந்த தகப்பனார் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனால் காமத்தை அடக்க முடியாது. சத்தியம் பண்ணவ பத்மாவதி தான், அதனால நீ அவரிடம் நெருங்கினால் மனசு மாறிடுவார், அதனால தனியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ அவரை இச்சைக்கு உட்படுத்துன்னு சொல்லி புத்தி சொல்லிட்டு போயிடுறார். ஒரு நாள் இரவிலே பத்மாவதியுடைய தங்கை ஆனவள் அவரை தீண்டுகிறாள் உணர்ச்சி வசப்பட்டு. என்ன, அவளும் பெண் தானே. இப்பொழுது கோரக்கானவர் மிக கோபம் அடைகிறார். நான் ஏற்கனவே பத்மாவதியை தொடமாட்டேன் என்று பாண்டுரங்கன் மீது ஆணையிட்டு விட்டேன். உங்க அப்பா ஒரு பக்கம் எனக்கு சத்தியம் வாங்கி ரெண்டு பெண்களையும் சமமாக நடத்தணும்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும், நீ எப்படி என்ன தொடலாம் என்று சொல்லி அங்கே வைத்திருந்த அந்த தடி கத்தி மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு இவள் தொட்ட கையை, இவருடைய கையை, வலது கையை வெட்டிக்கிறார்.
வெட்டின அந்த கை துண்டாகி தொங்குகிறது. ஏன்னா பாண்டுரங்கனுடைய ஆணையை மீறி விட்டோமே என்று. இந்த நேரத்தில் கங்கை யாத்திரைக்கு சேர்ந்த அவருடைய சகோதரன் எட்டண்ணாவானவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்தா இங்கே அண்ணா தன்னுடைய சகோதரன் மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டு கை தொங்கி கொண்டு இருக்கிறது கோபத்தில். உடனே அவருடைய கையை கட்டிவிட்டு அடுத்த நாள் காலையில் வைத்தியம் பார்க்கிறார்கள். அந்த கை ஊனமாகவே இருக்கிறது, சரி பண்ண முடியாதுன்றாங்க. அதனால ஒரு கை, அவருக்கு ஒரு வலது கை ஊனமாகவே இருக்கிறது. இப்பொழுது எட்டண்ணா குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறார். அதாவது பக்தியில என்னென்ன சோதனைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தர் பக்தியினால என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், அதுக்காக என்னென்னவெல்லாம் அனுபவித்திருக்கார்கள், அதை பார்க்கறதுக்காக தான் இந்த கதை. ஏன்னா அவர் பெரிய பக்தியெல்லாம் கிடையாது, வெறும் பெருமா கடவுளை நினைத்து போடக்கூடியவர், தன்னுடைய தொழிலை செய்கிறவர். அப்போ எட்டண்ணா மண் குலைக்கிறது, எல்லா உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரெண்டு மனைவிகளையும் சமமாக நடத்தி கொண்டு பேசுறது இல்லை. 2 மனைவிமார்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். எட்டண்ணா இது உதவியாக, ஏன்னா சாப்பாட்டு ஜீவனம் நடத்தணுமே, மண்பாண்டங்கள் குலைக்கிறது, கூடமாட செய்கிறது, எல்லா உதவிகளும் செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது பண்டரிபுரத்திலே ஒரு நாள் நாமதேவர், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த மகான் நாமதேவரானவர் அங்கே சொற்பொழிவு பண்ணுவதுக்கு வரார். நாமதேவருடைய கதையை பார்க்கும்போது நாம் சொன்னோம், எந்த விரதங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பகவானுடைய நாமாவளியை சொன்னாவே போகிறோம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நாச்சியார் சொன்னாரா இல்லையா? ரொம்ப எளிமையான வழி என்னன்னா, பகவானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சா போதும். மற்ற பூஜை அனுஷ்டானங்கள்லாம் ரெண்டாவது. ஒவ்வொரு முறை நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டோம், மலரிட்டு நாமுடியும், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு உய்யமாறண்ணி உகந்தேலும். ஒவ்வொரு வழியாக நாச்சியார் சொல்லுவா. தர்மம் பண்ணணும், அடியார்களுக்கு தொண்டு பண்ணணும், பகவானுக்கு ஒரு புஷ்பத்தையாவது போடணும், ஒரு 2 துளசி இலையாவது போடணும். இதெல்லாம் முடியலையா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். இது எல்லாமே முடியாது. கடைசியில் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம். ஏதாவது ஒரு வகையில் பகவானோட சம்பந்தப்பட்டு வாழ்ந்தா போகிறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வழி, அவரவர் தமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் குறையவர் இணையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு நம்மாழ்வார் சொல்வார். பகவான் நமக்குன்னு ஒரு வழி நிர்ணயிச்சிருப்பான். எந்த வழி நமக்கு உசிதமாக தோன்றுகிறதோ, எது சௌகரியமாக தோன்றுகிறதோ, அதில் அழகாக பகவானை அடையலாம். அதனால இதுதான் வரையறை கிடையாது. அந்த வகையில் நாமதேவருடைய கருத்து என்னன்னா, அவரால் தான் அவர் பேர் நாமதேவர்னே பேர். பகவானுடைய நாமாவை சொல்வதனாலேயே பகவானை அடையலாம்னார். கடுமையான விரதங்கள் தேவையில்லை, உடலை வருத்திக்க வேண்டியதில்லை. பகவானுடைய நாமாவை பாடி நாக்கு அவனை பாடினாவே பகவானை நாம சேர்ந்து விடுவோம். அதுதான் அழகா சொன்னார், பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமென உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றினி இறைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என்னப்பா என் இருடிகேஷா என் உயிர் காவலனே. பெரியாழ்வார் சொல்லுவார், பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமென உழைத்தார் போல். நகை செய்கிறான் ஆசாரி என்ன பண்ணுவான்னா, தங்கத்தை மாற்று பார்க்கறதுக்காக ஒரு உரைகள் மேலே தேய்ச்சி பார்ப்பார். அந்த தேய்ச்சி அந்த உரைகள் ஷைனிங் ஆகிடும், அது தங்க மாதிரி மின்னும். அதே மாதிரி
பெருமாளுடைய நாமாவளியை நம்ம நாக்குனால சொல்ல சொல்ல, உன்னை கொண்டு உரைகள் மீது நிறமிழ உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றினி உரைத்து கொண்டேன். பெருமாளுடைய நாமாவை சொல்ல 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 நம்முடைய நாக்குனால பெருமாளை சொல்ல சொல்ல நமக்கு பெருமாளவே நம்ம ஆயிடுவோமா, நமக்கு பெருமாளுடைய ஸ்வரூபம் வந்துடுமா. எத்தனைக்கு எத்தனை பெருமாளுடைய நாமாவளியை சொல்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெருமாளுடைய ஸ்வரூபம் எப்படி அந்த உரைகள் எப்படி தங்கம் மாதிரி மின்னறதோ நம்ம மின்னிடுவோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய உடம்பு நமக்கு சொந்தம் இல்லாமல் போயிடுமா. என்னை கொண்டு உன்னில் வைத்தேன் உன்னையும் எண்ணில் இட்டேன். எக்ஸ்சேஞ்ச் மேலா. இப்போ தீபாவளி வருதா இல்லையா, ஓல்டா கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கிறது. என்னிடமுள்ள எண்ணங்கள், என்னுடைய தீய எண்ணங்கள், என்னுடைய மனசை அப்படியே ஒன்றை கொடுத்துட்டேன். உன்னுடைய காருண்யமான மனசை எனக்கு வந்துருத்து. என்னை கொண்டு உன்னில் வைத்தேன் உன்னையும் எண்ணில் இட்டேன். அப்புறம் எனக்கு என்ன கவலை, என்னப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனே, என்னோட உயிரை பற்றி நான் கவலை இல்லை. இனிமேல் இந்த ஆத்மா என்ன ஆறுதுன்னா கரையேறிடும். இதை பெரியாழ்வார் சொல்றார். இது நாமதேவருடைய வாழ்க்கையில் உள்ளது. நாமதேவருடைய சரிதம் பார்க்கும்போது பார்த்தோம், பெருமாளுடைய நாமாவை சொன்னாவே பெருமாள் தானாக காட்சி கொடுப்பார். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்ம வண்டியில் போகிறோம், ஒருத்தர் நாராயணான்னு கூப்பிடுறார், நாராயணன் அப்படின்னு கூப்பிடுறார். நான் வண்டியில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னு இருப்பேன். உடனே நாராயணன்னு கூப்பிடுறாருன்னு உடனே அவர் எந்த நாராயணனை கூப்பிட்றாரோ எனக்கு தெரியாது. உடனே பிரேக் போட்டு திரும்பி பார்ப்பேன். அவர் எனக்கு வேண்டியவராக தான் சொல்லுவார், இல்லாட்டி உங்களை இல்லைங்க அந்த நாராயணனை கூப்பிட்டேன் பேர், இல்லாட்டி நான் நாராயணன்னு பெருமாளை கூப்பிட்டேன் பேர். அப்படியா, சரி கூப்பிடுங்க, நான் பாட்டு போயிடுவேன். அப்போ நாராயணன் பேர் எனக்கு, நான் 1000ல் ஒருவன் தான். 1000 பேர் இருக்கிற நாராயணனில் நான் ஒருத்தன். அப்படி இருக்கும்போதே நான் திரும்பி பார்க்குறேன்னா சர்வலோக ரட்சணமாகிய பகவான், அந்த பேருக்கு முழுசாக சொந்தக்காரன், ஹோல் காப்பிரைட் உள்ளவன் அவன் தான். அவன் திரும்பி பார்க்காம இருப்பானா? ஆனால் நாமாவளிக்கு ரொம்ப உயர்வு. அதனால சொல்லும்போது சொல்லுவோம், பகவான் ரொம்ப உயர்வானவர், அவருடைய திருவடி அதை விட உயர்வானது, அவருடைய திருநாமம் எல்லாத்தையும் விட உயர்வானது. பகவானுடைய திருநாமத்தை தொடர்ந்து சொன்னால் பகவானுடைய திருவடியை பற்றி விடலாம். பகவானுடைய திருவடியை பற்றி விட்டால் பகவானே நமக்கு அடிமைதான். பகவானுடைய திருவடியை பிடிச்சா அப்புறம் பெருமாள் நமக்கு ரொம்ப வேண்டியவராயிடுவார். பகவானுடைய திருவடியை பிடித்து விட்டால் பகவான் அதான் சொன்னார், கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னர். அவர் கட்டுப்பட்டுடுவார். இப்ப நாமதேவர் இந்த பண்டரிபுரம் பார்க்கிறார். பாண்டுரங்கனை சேவிக்கும் போது அவருக்கு பாண்டுரங்கன் காட்சி தெரியவில்லை, வெறும் விக்கிரகம் தான் தெரியுது. ஆச்சரியப்படுறார். எப்பவும் நம்ம பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணும்போது அந்த கல் சிலையில பகவான் தெரிவாரே, வெறும் கல் சிலையா தெரியறதே, பகவான் எங்க இருக்காரு தன்னுடைய ஞானத்துல யோசிக்கிறார். இந்த பகவான் எட்டண்ணாங்கிற பேர்ல அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க? தோடகிபுரத்துல கோராவுக்கு உதவியாக மண்பானை பிசைந்து கொண்டு அந்த பாண்டங்களை விற்று அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இது இவருக்கு ஞானத்துல தெரியுது. உடனே இவர் முறையிட்டு இருக்கிறார், பா என்னப்பா இது உன்னுடைய கருணைக்கு அளவு இல்லையா? கோடானு கோடி பக்தர்கள் இங்கே உன்னை தரிசனம் பண்ணணும்னு இங்கே உன்னை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நீ என்னடா இவங்களை எல்லாம் விட்டு விட்டு இவர்களுக்கு தரிசனம் கொடுக்காம நீ அங்கே போய் தோடகிபுரத்துல போய் கோராவுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கிறாயே என்று பகவானிடம் பிரார்த்தனை பண்றார். உன்னை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மைல்கள்ல இருந்து இங்க பெருமாள் சேவிக்கணும்னு இங்க வந்தா, ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் ஞானியா இருக்கிறதுனால இவர் கல்லா இருக்காரு, இதுக்குள்ள பகவான் இல்லை. அதான் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு பாட்டு கண்ணதாசன் அழகாக சொல்லுவான். கல்லு நினைச்சா கல்லு, கடவுள் நினைச்சா கடவுள்.
அவர் கடவுள்னு நினைக்கிறார், அது கடவுளாக காட்சி தர்றார். இப்போ அவருக்கு பார்க்குறாரு, இவர் கடவுள் நினைச்சு பார்த்தாலும் கடவுள் இல்லை, ஏன்னா இவர் அங்கே இருக்கார். நாமதேவர் பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே உற்சவம் நடக்கிறது, பிரம்மோற்சவம், 10 நாள் அங்கே உற்சவம், தினமும் நாமதேவருடைய சொற்பொழிவு நடக்கிறது. வந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டார், பகவான் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற பெருமாள் வெறும் டூப்ளிகேட், வெறும் கல்லு தான். ஆனால் விட்டலாம்ங்கிற ஒரு பக்தனுடைய வேண்டுகோளுக்காக செங்கல் மேலே நிற்கிறார் அவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், பண்டரிபுரம் ஒன்று தான் பெருமாளை கர்ப்ப கிரகத்து வரைக்கும் எல்லாரும் போகலாம், எல்லாரும் தொட்டு அவரை வணங்கலாம். பூஜை நேரம் முடியறதோடு சரி, பூஜை நேரத்தோடு அர்ச்சகர் போயிடுவாங்க. நம்ம போய் எல்லாரும் பகவானுடைய திருவடியில் நம்ம தொட்டு தலையை சாழ்த்தி வணங்கலாம். அது பண்டரிபுரத்தில் ஒரு விசேஷம். பாண்டுரங்கன் அவ்வளவு எளிமையானவர். எல்லா பக்தர்களும் போய் தன்னுடைய தலையை முட்டி கொண்டு பகவானை கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் செய்வார். அங்கே மாத்திரம் இதுக்கு அனுமதி உண்டு. அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே இல்லாமல் வெறும் கல் சிலையா இருக்காரே அப்படி என்று விண்ணப்பிக்கிறார். பெருமாள் எல்லாருடைய பக்தனையுடைய கோரிக்கையை நியாயத்தை உணர்ந்து வரல. அங்கே எட்டனாக்கு இது உதிக்கிறது. ஆஹா, இங்கே உற்சவம் நடக்கிறது, நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்மளை தேடி வந்திருக்கேன்னு எட்டனா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சகோதரனாவிய கோராவையும் அழைத்து கொண்டு 2 அன்னிகளையும் அழைத்து கொண்டு நேர பண்டரிபுரம் வரார். பிரமோஷன் நடக்கிறது பார்க்க போவோம்னு கூட்டின்னு போயிடுறார். அங்கே பெருமாள் தரிசனம் முடித்த உடனே இங்கே நாமதேவருடைய பஜனையும் சொற்பொழிவும் நடக்கிறது. நாமதேவருடைய சொற்பொழிவை கோராவும் அவருடைய 2 மனைவிகளும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாமதேவர் கேட்கணுமா, மெய்யுருக பாடுறார். பாண்டரங்கனுடைய லீலைகளை பற்றி சொல்லி பாடும்போது அப்பொழுது அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது, எட்டண்ணாவாக வந்தவர் நேர சன்னிதானத்தில் போய் பெருமாளா உட்கார்ந்துன்றார். அப்ப இதை சொல்லி இந்த நடந்த விஷயத்தை அப்படியே சொற்பொழிவில் சொல்றார். கோரான்னு ஒருத்தர், கோரா இருக்கிறதே இவர் பார்க்கல, கோரான்னு ஒருத்தர் இப்படி நடந்துருத்து. அங்கே எட்டண்ணாவாகிய அவருடைய தம்பியாக எட்டண்ணாவாக இத்தனை நாள் பண்டரிநாதன் அங்கே போய் உட்கார்ந்து பணிவிட பண்ணி இப்போ தான் இங்கே வந்து சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு பண்டரிநாதனுடைய பெருமையை சொல்லி பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு பாடுறார். இவர் பாடின உடனே இந்த பக்தர்கள் எல்லாரும் இதை கேட்டு, ஆகா எப்படிப்பட்டவன் பண்டரிநாதன் பாரு, ஒரு பையனுக்காக தன்னுடைய இடத்த விட்டு போய் அவருக்கு பணிவிட பண்ணியிருக்காரான்னு நினைச்சு கொண்டு கைதட்டி எல்லாரும் பாண்டுரங்கன் மேல பஜனை பண்றார். இந்த கோரா தானும் தன்மை மறந்து கைதட்டி பாடுற ஆரம்பிச்சிட்டார். வரும்போது ஊனமாக கையை தொங்க விட்டு கொண்டு இந்த ஒரு கை சுவாதீனமாக இல்லாமல் இருந்த கோராவானவர் நாமதேவர் தன்னுடைய கதையைத்தான் சொல்றான்னு கேட்டு, எனக்காக பகவான் இப்படி இறங்கி வந்தானா அந்த பகவானுக்கு நன்றி செலுத்தணுமே தன்னுடைய கைகளை உயர்த்தி பாண்டுரங்கா பாண்டுரங்கா வருது கைதட்டி ஆரவாரம் செய்து ஆடி பாடின உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இவர் தான் கோராங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து, கையை பகவானுடைய அனுகிரகத்தால் சேர்ந்து விட்டதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்ச உடனே நாமதேவருடைய கால்களிலே வணங்கி சொல்றார். கோரா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கோராவை சமாதானம் பண்ணி நாமதேவர் சொல்றார், அப்பா கோரா, பக்திக்கு ஒரு அளவு இருக்கு. பகவான் கீதையில கர்மயோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. பகவான் உன்னை படைக்கும் போதே உனக்கு இன்னார் மனைவி இன்னார் குழந்தைன்னு படைத்து விட்டார். ஆகவே அவன் காருண்ய மூர்த்தி. அவன் தன்னுடைய உனக்கு இட்ட கடமையை விட்டு நீ உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய மனைவியோட சேர மாட்டேன், குழந்தைகளை பார்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிவிட்டு
பக்தி செலுத்துவதை பகவானே விரும்ப மாட்டான். எத்தனையோ வழி, ஞான யோகம், பக்தி யோகம், எல்லா யோகம் சொன்னா கூட பகவானே கர்ம யோகத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கான். ஆகவே நீ உன்னுடைய இல்லறத்தை தொடர்ந்து நடத்தணும். பகவானுக்கு அந்த பகவானுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி உன்னுடைய அந்த நேரத்தில் நீ பகவானோட ஐக்கியப்பட்டா போரும். இப்படி மெய் மறந்து இந்த மாதிரி ஒரு இது தேவையில்லை என்று அறிவுரை கூறுகிறார். ஏன்னா இவருக்கு வந்து விசோபசர்னு வேற ஒரு குரு இவருக்கு. உடனே அவரை நினைக்கிறார், அவர் அங்கீகரிக்கிறார். அப்ப இந்த மூத்த பத்மாவதியானவள் நாமதேவருடைய காலில் விழுறார். சுவாமி, ரொம்ப சந்தோஷம் சுவாமி, பகவான் எவ்வளவு காருண்யமானவர், என்னுடைய மைத்துனராக வந்து எத்தனையோ உதவிகள்லாம் பண்ணியிருக்காருன்னு இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்கிறது. நான் பகவானுடைய அருமை தெரியாமல் என்னுடைய கணவரை நான் நிந்திச்சிட்டேன். என்னுடைய கணவருடைய பக்திக்கு இறங்கி அவருடைய கைகளை திரும்ப கொடுத்துட்டார். ஆனால் நான் வந்து பகவான்கிட்ட பக்தி செலுத்தலை. நான் வந்து சராசரி பெண்ணாக என்னுடைய குழந்தை பாசத்தில் என்னுடைய குழந்தை இழந்துட்டானே, பகவானையும் திட்டினேன், என்னுடைய கணவனையும் திட்டினேன். எனக்கு விமோசனம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்டார். இப்போ சொன்னார் நாமதேவர், பகவான் இந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, வள்ளுவர் சொல்லுவான். அவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் நிந்திக்கிறவன் பக்தன்கிற பாகுபாடு கிடையாது. அவன் கருணாமூர்த்தி. எப்படி கடலில் போய் யார் தண்ணி குடித்தாலும் அது உப்பாக தான் இருக்கும். அதனால் பகவானை கடல்னு போடுவான். கருணை கடல் அவன். அதனால நீ அவனிடம் போய் நீ முறையிட்டால் உனக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவானா. நேர பாண்டரங்கன் சன்னதி கிட்ட முன்னால் போய்கிட்டு பாண்டரங்கனை நோக்கி தொழுது, அப்பா நான் தெரியாமல் என்னுடைய கணவனை நிந்தித்து விட்டேன், அதனால நீ என்னை மன்னிச்சு என்னுடைய குழந்தையை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்னொன்று வேண்டிக்கிறான். அப்பா பாண்டரங்கா, நீ எவ்வளவு எளிமையானவன் தெரியுமா, நீ என்னுடைய கணவனுக்கு உதவி பண்ணணும்னு அவனுடைய தம்பியாக வந்து எல்லா பணிவிடையும் பண்ணியே, நான் உன்னை எத்தனையோ திட்டிருக்கேன், நீ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே இருந்தியே, சாதாரண மனுஷனால அது முடியுமா, உன்னோட கருணைக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி புகழ்றார். அப்பொழுது அந்த சந்நிதியிலிருந்து அந்த குழந்தை தவழ்ந்து வருகிறது அம்மா என்று. அந்த குழந்தையை வாரி அணைத்து கொண்டு கூட இருந்த பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா என்று எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கிறார்கள். ஆனால் நாமதேவருக்கு இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. அதாவது பகவானை முழுசா உணர்ந்தவர்களுக்கு பகவானுடைய லீலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. நம்ம மாதிரி சாதாரண மனுஷர்களுக்கு பகவான் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் எனக்கு அப்படி பண்ணிட்டார் அனுகிரகம் பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார். நல்ல ஒரு முற்றிய நிலையில பகவானோட அனுபவித்தவர்களுக்கு பகவானுடைய எல்லா செயலும் சாதாரணமா இருக்கும். பூஜ்யத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அவனுடைய லீலா வினோதங்களுக்கு அளவே கிடையாது. இதுதான் அவன் செய்வான் இதைத்தான் செய்ய மாட்டான்னு சொல்லவே முடியாது. பகவானுக்காக பக்தர்களுக்காக அவன் எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவான், என்ன வேணாலும் செய்வான். எல்லா பாகவதர்களும் பக்தர்களும் ஜெயகோஷம் எழுப்புகிறார்கள். நாமதேவர் அப்பொழுது சமாதானம் பண்ணி அப்பொழுது அறிவுரை சொல்றார். அந்த 2 மனைவிகளுக்கும் சொல்றார். அப்ப கோரா சொல்றார், சுவாமி பாண்டுரங்கன் மீது ஆணையிட்டு விட்டு சொல்லிட்டாய்வ, நான் இனிமே எப்படி இவர்களோட குடும்பம் நடத்த முடியும், அது பாண்டுரங்கனுடைய கட்டளையாவே நான் எடுத்துட்டேனே அப்படின்னார். இப்போ நாமதேவர் சமாதானம் பண்ணி சொல்றார்,
பகவான் மனைவியை கொடுத்தது சண்டை போடுறதுக்காக இல்லை, அவளையும் அழைத்து கொண்டு பகவான் அனுபவிக்கணும். தனியாக பகவான் அனுபவிக்கணும், அதுக்கு துறவரம்னு ஒரு வழி இருக்கு. இல்லறத்துல இருக்கிறவன் மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டு பகவானை அனுபவிக்க வேண்டியதில்லை. அதனால் நீங்க சேர்ந்தே அனுபவிக்கலாம். இன்னொன்று, நீ உன்னுடைய தவறு செய்த உன்னுடைய கையை தண்டிச்ச உடனே, வெட்டி கொண்ட உடனேயே உன்னுடைய சபதம் முடிந்து விட்டது. இப்போ பகவான் உனக்கு புது கையை கொடுத்துருக்கார், அதே மாதிரி புது வாழ்க்கையை கொடுத்துருக்கார். இந்த இருவரோடும் சந்தோஷமாக வாழ்ந்து பகவானுடைய நாமாவளியை சொல்லி உன்னுடைய கடமைகளை சரியாக செய். கர்மா, அதான் கர்மயோகத்தில் பகவான் திரும்ப திரும்ப எல்லா யோகங்கள் சொன்ன உடனே கடைசியில் கர்மயோகத்துக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் உன்னை படைத்தது சில காரியங்களுக்காக படைத்திருக்கிறேன், அந்த கர்மாவை நீ சரியாக செய். எனக்கு உன்னுடைய வாழ்நாளில் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கு, ஒரு சிறிதளவு நேரத்தை ஒதுக்கினா போதும். நாம அதை கூட ஒதுக்க தயாரா இல்லை. பகவானுக்குன்னு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நம்ம தூக்கத்தில் போயிடுது. அதுதான் அழகா சொல்லுவார், வேத நூல் பிராயம் 100. ஆழ்வார் சொல்லுவார், அதிகபட்சம் வாழ்ந்தா நம்ம 100 வருஷம் வாழ போறோம், அதில் பாதி நாள் தூக்கத்தில் போயிடுது. 20-30 வருஷம் விளையாட்டு, பாலன், பேத மற்ற ஆசா பசங்கள்ல பாதி 30 வருஷம் போயிடுது. 50 வருஷம் தூக்கத்தில் போயிடுது. 10-15 வருஷம் ஜீவனாம்சம் வேலை பார்க்கறது, போறது வர்றது, களியாட்டங்களில் போயிடுது. நான் உனக்குன்னு நேரமே ஒதுக்கலையே அப்படின்னு அழுவார். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானே. எனக்கு இந்த பிறவியை கொடுத்த, 100 வருஷம் கொடுத்த, கையை கொடுத்த, காலை கொடுத்த, எல்லா வகையான அவைகளை கொடுத்த, எல்லா சந்தோஷம் கொடுத்த, நான் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு உனக்காக ஒரு சிறு நேரம் கூட ஒதுக்கலையே, இனிமே அந்தப்பட்ட பிறவி எனக்கு வேணுமா அப்படின்னு அழுவார். 100 வருஷம் ஆழ்ந்தேன்னு நான் சொல்றேன். இன்னொருத்தர் சொல்வார், இறைவனை பற்றி பேசானாலெல்லாம் பிறவா நாளேனார். நான் வாழ்நாள்னு சொல்றேன், எல்லாரும் சொல்றேன் எனக்கு எத்தனை வயசுனா 100 வயசு, 50 வயசு, 70 வயசு. கணக்கு பண்ணி பார்த்தா இறைவனை பற்றி பேசிய நேரம்னு பார்த்தா அதுதான் ஆயுசு. அதனால இதை சொல்றார், பகவானை நீங்கள், பகவான் தன்னையே நினைத்து கொண்டு இருக்கணும்னு சொல்லல, உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு பகவானை சிறிது நேரம். அதில் பெருமாள் ரொம்ப அழகாக சொல்லுவார், திருக்கட்சி நம்பிகள் கேட்பார், நீங்க என்னோட பேசுறீங்களே, நான் ஒண்ணுமே அனுஷ்டானம்லாம் பண்ணலையே, எதையுமே பண்ணலையே, என்கிட்ட எவ்வளவு பேசுறியே அப்படின்னு கேட்ட பெருமாள் சொல்லுவார், எனக்காக ஒரு பழம், பத்திரம், புஷ்பம், ஒரே ஒரு இலை, துளசி இலை, ஒரு சொட்டு நீர், ஒரு வார்த்தை, ஒரு புஷ்பம், இது நாளை போட்டு ஒரு செகண்ட் பகவானை நினைச்சா போருமா, அவன் நம்மோட ஒரு நாள் பூரா இருப்பான். அழகா ஆழ்வார் சொல்லுவார், நீ ரொம்ப சிரமமே விட வேண்டாம், பெருமாளுக்கு பூஜை பண்ண வேண்டாம், பக்தி பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுதெழு மனமே. காலம்பரை எந்திருக்கும் போது எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவனாக, நமக்கு நல்ல அறிவை கொடுத்தவனாகிய, எல்லா வகையான சகல அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் கவனிக்கக்கூடிய பகவானை தொழுது எழு மனமே. எந்திருந்தவன ராமா, கிருஷ்ணா, பகவானே, இன்றைக்கு உன்னுடைய அனுகிரகத்தினால என்னுடைய, ஏன்னா படுத்து எந்திருக்கும் போது தினந்தனை புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான். நமக்கு ஒரு நாள் படுத்துட்டோன்னா நம்ம பணம் தான், காலையில் எந்திருந்த உடனே மறுபடியும் மறுபிறப்பு தான் ஒவ்வொருத்தனுக்குமே. அதனால எந்திருக்கும் போது ஒரு செகண்ட் பெருமாளை நினைச்சா போருமா, பெருமாள் அன்னைக்கு பூரா நம்மளோட இருப்பானா. இப்படி பெருமாள் சொன்னார். அதனால எனக்காக நீ விரதம் இருக்க வேண்டாம், பணிவிட பண்ண வேண்டாம், அதெல்லாம் உனக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன்.
ஒரே ஒரு துளசி இலையை போட்டு ராமா கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு துளி நீர் எனக்கு வார்த்து ஒரே ஒரு நாமா சொன்னா போறோம். அதான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்று ரெண்டே எழுத்தினான். பெரிய கஷ்டமா நாராயணான்னு நீட்டி கூட சொல்ல வேண்டாம், ராம ஒரு செகண்ட் சொல்லிட்டா போருமா. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நாம் உச்சரிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லுவோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பகவான் நம்மோட ஐக்கியமாகிறார். அதான் பெரியாழ்வார் சொன்னார்ல, பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமட உழைத்தாற்போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றி நீர் வைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன், என்னப்பா என் இருடி கேட்டா, என்னுயிர் காவலனே, என்னுடைய ஆத்மாவுக்கு காவலன் நீதான். அதுக்காக நான் ரொம்ப சிரமப்படல. எப்படி ஒரு தங்க வியாபாரி எப்படி நகைக்காக அந்த பொன்னை கொண்டு உரைகள் மீது உரைக்கிறானோ, அதே மாதிரி என்னுடைய நாட்களே உன்னுடைய நாமாவளியை ஏற்றிக்கொண்டேன். நாட்கள் நாமாவளி ஏறினதுனால நீ என்னுடைய உடம்பு பூரா நீ வந்துட்ட. அப்படி நாமத்தினுடைய மகிமையை நாமதேவர் சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு 2 மனைவிகளையும் ஏற்றுக்கொண்டு அழகாக குடும்பம் நடத்தி இறைவனடி சேர்ந்தார் என்ற அளவோடு கோரா கும்பாருடைய விருத்தாந்தம் நிறைவு பெறுகிறது. இதே மாதிரி நம்ம சைவத்தில் திருநீலகண்டரும் அவருடைய மனைவி தீண்டக்கூடாதுன்னு சொல்லி கதையை பார்க்குறோம். இதுலேருந்து ஒன்று என்ன தெரிகிறது என்றால், மகான்களுடைய பெயர்கள், சரித்திரங்கள், அவருடைய தொழில் அல்லது அவருடைய வர்ணங்கள் மாறுபடலாம். ஆனால் பக்திங்கிற இடையில பகவான் எல்லாரையும் சமமாக தான் பார்க்கலாம். அதனால தான் வள்ளுவன் 2வது பாசத்துல சொன்னான், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல. அவனுக்கு வேண்டியவன் கிடையாது, வேண்டாதவன் கிடையாது. என்ன ஜாதியில் பிறந்தான், என்ன ஒரு பிராமணனா பிறந்துட்டான் அதனால அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், இவன் கீழ் இதில் பிறந்திருக்கான் அதனால அவனுடைய பக்தியை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு பகவான் நினைக்கல. அவனுக்கு வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது. வள்ளுவன் அழகாக சொன்னான், வேண்டுதல் வேண்டான் இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல. என்ன பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறவன் அவன். பாரபட்சம் இல்லாதவன்கிறப்ப எல்லாரும் ஒரே மாதிரி தான் அனுகிரகம் பண்ணுவான். நமக்கு பாரபட்சம் உண்டு. நமக்கு வேண்டியவனுக்குனா ஒரு மாதிரி பேசுவோம், வேண்டாதவனுக்குனா ஒரு சலுகை பண்ணுவோம், வேண்டியவனுக்குனா ஒன்று பண்ணுவோம், வேண்டியவன் செய்கிற அப்படி பகவான் கிடையாது. எல்லாரையும் சமமாக நினைக்கிறவன். இன்னொன்று ரொம்ப சௌலப்பியம். அவனுக்கு பகவானுடைய குணங்கள்ல நிறைய 5-6 குணங்கள் சொல்லுவாங்க. சௌலப்பியம், சௌசீல்யம், காருண்யம், இப்படி பல வகையான குணங்கள் உண்டு. அவன் நாம எளிமையா இருக்கணும், நமக்கு மேலே எளியவனா வந்துடுவான். இதெல்லாம் சொல்லி அவர் திருத்துகிறார். அவருடைய கோரா கும்பர் மனம் திருந்தி 2 மனைவியரோடு குழந்தையோடு வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெறுகிறார். இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் என்ற அளவில் நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரியர்லாத இறைவான் ஈதாராய் பறையலோரம் போவாய், இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம் போவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இன்பூர ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. சொல்லுப்பா முத்துராம. பரவாயில்ல, சரி பரவாயில்ல.